பேரை வந்தா பார்க்கணும் கட்டாயம். அப்பதான் அடுத்த கிளாஸுக்கு பேரை திருத்துங்களே. அப்பதான் அடுத்த கிளாஸுக்கு நீங்க கிளாஸுக்கு வர முன்னுக்கே ஸ்ட்ரக் ஆகுது. சவுண்ட் ஸ்ட்ரக் ஆகுதா? சான்ஸ் இல்லையே. கொஞ்சம். கொஞ்சமா? ஓ, இப்ப இப்ப கேக்குது. சரி. உங்களுடைய ஸ்கிரீன் வந்துக்குதா? ஓ. ம். பிஸ்மில்லா, அவனா இன்னஹு ஹுவ யுப்திஉ வ யுஈத். இப்ப சரியா வந்துட்டு மாஷா அல்லாஹ். திருப்பி உட்காருங்க. இன்னஹு ஹுவ யுப்திஉ வ யுஈத். ரெண்டாவது. فبشرهم بعذاب أليم. ஓ அல்ல, அந்த ஓ தான் பிள்ளை. பிஅதாபின் அலீம். أليم. ஓ சவுண்டு போகக்கூடாது. உங்களோட சவுண்ட் ஓண்டு போனதான் பிள்ளை இதுல. என்னங்குதா? லைட்டா சவுண்ட் டிஸ்ட்ரக்ட் ஆகுறேன்னு நினைக்கிறேன்னு கொஞ்சம் இருக்கும். ஓகே கேக்குதா? أو. ஆ. فبشرهم بعذاب أليم. فبشرهم بعذاب أليم. மூன்றாவது. الذين إذا اكتالوا على الناس அது பிள்ளை. يس. அப்படி துக்கப்படாது. الذين إذا اكتالوا على الناس يستوفون. திருப்பி பாப்போம். الذين إذا اكتالوا على الناس يستوفون. الذين إذا اكتالوا على الناس يستوفون. فوت. إذا تتلى عليه آياتنا قال أساطير الأولين. ஏன்னப்ப நீங்க வசனத்துல கிளாஸ்ல ஹோம்ஒர்க் அனுப்புன நேரம் இடையில மூச்சை விட்டு ஓதுற மாதிரி இருக்குதே. இப்ப சரியே. கஷ்டமாட்டா நிப்பாட்டி ஓதலாம். ஆனா இடையில மூச்சை விட்டு கூட ஓதக்கூடாது. எப்படி இப்படி அயாதானுதா? வசனத்தை ஓ. ஓதுற நேரம் மூச்சை விட்டுட்டு ஓதக்கூடாது. ஆனா இடையில நிப்பாட்டி ஓதலாம். பாருங்க. இத துத்ல அலைஹி ஆயாத்துனா آياتنا قال أساطير الأولين. எப்படி ஓதக்கூடாது? إذا تتلى عليه آياتنا قال أساطير என்று மூச்சை விட்டு ஓதக்கூடாது. அது பிள்ளை. ஓகே. என்னங்கதான் வித்தியாசம்? ஓ. திருப்பி ஒரு பாருங்க. إذا تتلى عليه آياتنا قال أساطير الأولين. நம்பர் 3 கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. الذين إذا اكتالوا على الناس يستوفون. அல்ல. இப்ப எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இன்றையோட நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சுக்கிறோம். அலிஃபையும் ஐனையும் உடைய பகுதி. இரண்டாவது பகுதிக்கு நாங்க வாரம் தனி ஒரு எழுத்து பே என்ற எழுத்து. சரி, அந்த இதுக்கு பின்னால நீங்க என்ன செய்யணும் என்றால் பே என்ற எழுத்தை பிராக்டிஸ் பண்ண நேரம் பா பா பான்னு உதப்படாது. கவனமாயும்.
ஃபத்ஹத்துனுடைய சரி அடையாளங்கள் வந்தால் ப எப்படி எந்த இடத்துலயும் அது பே பேன்னு தான் வரும். பாகு போகக்கூடாது. அதே மாதிரி சரி கஸ்ரத்தினுடைய அடையாளங்கள் வந்தா ப பெஹ் பே பேட உச்சரிப்புக்கு போகக்கூடாது. கஸ்ரத்தினுடைய அடையாளம் வந்தால் அதை நாங்க பி என்றுதான் ஓதுவோம். சரி, சரி நான் சில பிள்ளைகளை பார்ப்போம். இதான் முக்கியமான விஷயம். நான் சொன்னது போல ஃபத்ஹத்தினுடைய உச்சரிப்பு வந்தால் பே என்ற சவுண்ட்ல வரணும். கஸ்ரத்தினுடைய உச்சரிப்பு வர நேரத்துல கீழ் நோக்கி பி என்று வரணும். ரெண்டு சரி போது பார்ப்போம். وهذا البلد الأمين அந்த 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 யூட்டன் அடிக்கிறது வரப்படாது. அங்கதான் பிரச்சனை. ரிப்பீட்டா وهذا البلد الأمين பலதிலு என்று வரக்கூடாது. பலதிலு அல்ல. பலதில் அமீன் وهذا البلد الأمين. وهذا البلد الأمين ரிப்பீட் ரிப்பீட் ஸ்ட்ரக் ஆகக்கூடாது. இடையில இதாகுது, கன்ஃபியூஸ் ஆகுது. அப்படி குழம்பப்படாது. ஃப்ளோல வரணும். وهذا البلد الأمين. وهذا البلد الأمين ب ب ب ب கீழ் நோக்கி பேன்னு மாத்தும். ب وهذا البلد அதான் முக்கியம். ب وهذا البلد الأمين. وهذا البلد الأمين இரண்டாவது فما يكذبك بعد بالدين بالدين அல்ல بالدين. فما بالدين يكذبك بعد بالدين. كبعد بعد بالدين. فما يكذبك بعد بالدين Okay, good. இது பாவம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால் ஷத்துகள் வார நேரத்துல இப்ப என்ன சவுண்ட் வரணும். உதாரணத்துக்கு தபத் தபத் தப்பத் தப்பத் என்றாலும் பில, தபத் தபத் என்றாலும் பில. தபத் இப்ப என்ற அந்த இடத்துல நாங்க நின்று போகணும். இது முக்கியமான விஷயம். இதில் நாங்க பிராக்டிஸ் எடுப்போம். மூன்றாவது பாவம். تبت يدا أبي لهب وتب நான் சொன்னேனே ஷத்துடைய இடத்துல மட்டும்தான் இப்ப இடத்துக்கு போகணும். லஹபியூ என்று போகக்கூடாது. இதுல நீங்க நார்மலா பேத்திடணும். ஷத்து இல்ல. லஹபியூ வதப்பு. பாத்தீங்களா இந்த ரெண்டு இடத்துலயும் நார்மலா போகணும். இந்த ஏட உச்சரிப்பு ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த இடத்துல மதுர அடையாளம் வந்திக்கிற கட்டாயம் 3 செகண்ட்ஸ் நியூட்டணும். இந்த இடமும் இந்த இடத்துலயும் இப்பிட சவுண்ட் எடுக்கணும். சரி ஆ تبت يدا أبي لهب وتب குட் குட். ஒன்ஸ் மோர் ரிப்பீட். تبت يدا أبي لهب وتب நம்பர் 2. قل أعوذ برب الناس திருப்பி போதுங்க. قل أعوذ برب الناس மூணாவது. فسبح بحمد ربك واستغفر சரி ஓதுங்க. பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல குர்ஆனை நீங்க பார்க்கலாம். இதுல நிப்பாட்டுறதுக்கான அடையாளம் உண்டிக்குது. பட் எங்கிட்ட ஸ்லைடுக்கு அது வருது இல்ல. சுற்றி இதுல இருந்து ஓதலாம். சேர்க்க தேவையில்லை. فسبح
بحمد ربك واستغفر إنه كان توابا. இன்னஹு கேன. அப்ப இது வந்து மம்மத்துன்னு வந்திக்குது அப்படியா? ஐயா, إنه நீங்க நிட்டலையே. ஏன் நிட்டல? ஒரு உங்களோட செகண்ட் நீட்ட டோன்ல நிட்டுறதுக்கு டைம் கொடுக்கல. ஓடிட்டீங்க. திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. إنه كان توابا. திருப்பி வருங்க, மூணாவது. فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. ب تواب مرم تواب تواب إنه كان توابا. மூணாவது திருப்பி வருங்க. فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. நாலாவது. ما ودعك ربك وما قلى. இதுக்கு முன்னால பேய இந்த ஸ்டைல்ல உச்சரிக்கிறதுக்கான ஐடியா வந்துக்குதா? பழகிக்கல எப்படி? இல்ல இதுக்கு முன்னாடி எப்படி உச்சரிச்சீங்க? பாபான்னு உச்சரிச்சீங்க அப்படியா? தவ்வா பா அப்படியா ஓ நீ வீட்டுல? இல்ல பாண்டு பாண்டு தானே? பா. ஓ அதுதானே? ஒருத்தர் சொல்லி தரலையா? இல்ல. ரெண்டாவது கொஞ்சம் ஓதுங்க. قل أعوذ برب الناس. பி ரப்பி பி ரப்பி ரெண்டுலயும் பீல சவுண்ட் எடுக்கணுமா? கோல் ஊது இதுல நான் ஏன் திருப்பி ஓத சொன்னேன்னு சொன்னால் உண்ட ஏட சவுண்டை பார்க்கணும், அடுத்தது ஐனுடைய சவுண்டை பார்க்கணும், அடுத்தது வெறுமனே பி கஸ்ராவுடைய உச்சரிப்பை பார்க்கணும், ஷத்து பெற்று வார உச்சரிப்பையும் பார்க்கணும். இதுக்காக திருப்பி ஓத சென்றேன். நல்ல அழகா வந்து இது ஹைர். ஓகே, நாங்க அவசரமா போகாம நிதானமா போவோம். உங்களுக்கு இதுல இன்ஷால்லா ஒரு work கட்டாயம் வரும். இன்னைக்கு ஓதி சரி. பழகின வசனங்கள் இருந்து வரும். முக்கியமான கேன்செப்ட் எல்லாம் முடிஞ்சு பத்தஹா வந்தா எப்படி ஓதணும், கஸ்ரா வந்தா எப்படி ஓதணும், சத்துகள் பெற்று வர நேரத்தில் எப்படி ஓதணும் என்ற பகுதி முழுமையாக பார்க்கப்பட்டிருக்குது. இந்த சத்துடைய பாடம் தான் உங்களோட ஒர்க்கா வரும். சத்துங்கிறது அடிப்படையில வந்து உண்மையில இதுக்குள்ள எல்லாம் இருக்குது. என்ன இது? பாட எல்லா வகையான கேன்செப்டும் இருக்குது. பத்தஹா இருக்குது, கஸ்ரா இருக்குது, சத்து இருக்குது. ஓ அலிஃபினுடைய உச்சரிப்பு பார்க்கணும், ஐனுடைய உச்சரிப்பும் பார்க்கணும். இது போலவும் இருக்குது. ஓ இல்லையா? தந்திருக்கிற அந்த பாடத்துக்குள்ள எல்லாம் இருக்குது. வெறுமனே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. மத்துடைய விஷயம் இருக்குது. ஓ அப்ப நீங்க உங்களோட பிராக்டிஸ் பண்ற நேரம் டாக் அவுட் பண்ண வேண்டியது இந்த பாட்டை தான். இந்த ஸ்லைட் பக்கத்துல போட்டீங்கன்னே இவ்வளோத்தையும் நீங்க டாக் அவுட் பண்ணி தான் இந்த ஒர்க்கை செய்யணும். பழமையா பிழை வந்து கொண்டுதான் நிக்குது. அந்த பிழைகள் வாரத்தை விடவும் குறையணும் அல்லது இல்லாமல் போகணும். உங்கள்ட்ட இருந்து இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நடக்கும். சரி. வார பிழை குறையணும். பிழை ரெண்டு ரெண்டு வந்தா ஒன்றாகணும். ரெண்டு பிழை வாரது ஒன்றாகணும். அப்படி இல்ல ஒரேடியா பிழை இல்லாம போகணும். ரெண்டு மூணு ஆகக்கூடாது. அதுக்கு இடம் வைக்கப்படாது. ஓகே. என்ன இன்ஷா அல்லாஹ். ஓ ஹைர். இந்த இன்ஷா அல்லாஹ் சாட்டர்டே உங்களோட தங்கச்சி ஏன்னா ஓ கிளாஸ் அரேஞ்ச் பண்ண பட்டிக்குது. உங்களோட லிங்க் வந்து பெரும்பாலும் கிடைக்கும். ஸ்ரீலங்கா டைம் படி 3 மாதிரி வருமா? ஈவினிங் டைம் சரி. நினைக்கிறேன். லிங்க் வரும். அனுப்பிட்டு வந்தீங்க லிங்க் வரலையா? இன்னும் வரலைக்கும். இல்ல. ஓகே, வரும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, நாளைக்கு வந்து நினைச்சேன். சரி, ஓகே, ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். சரி. வலைக்கும் சலாம்.